எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் சமையல் பார்ப்போம். காலையில் அவங்க குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டாங்க. நானும் 4 மணிக்கு விளக்கு ஏற்றணும், எந்திக்கணும் எந்திப்பேன். ஆனால் இன்ன வரைக்கும் ஏற்ற முடியல. அவங்க குளிச்சுட்டு வந்து விளக்கு ஏற்றிடுவாங்க. ஆனால் காலையில் இல்லை, இப்போ கிளம்பும் போது ஏற்றிடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வெள்ளை சாதம், காலையில் பொங்கல், வெண்பொங்கல் போட்டாச்சு. அதுக்கு தொட்டுக்க சாம்பார். இதில் வெள்ளை சாதம் வளைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பருப்பு இருக்குது. பொரியல் பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து கேரட்டு பீன்ஸ் பொரியல், பொல்லங்காய் பொரியல் இருக்கும். அதில் பொல்லங்காய் பொரியல் கொஞ்சம் இருக்கா, ரசம் வச்சு பெரியவனுக்கு தொண்டை கட்டியிருக்குன்னு அதை கொடுத்து வச்சேன். இன்றைக்கி வந்து இடி சாம்பார், காலையில் போட்டு இடி சாம்பார் வச்சு தேங்காய் போட மாட்டேன். நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். பொடி போட்டு தாளித்து இறக்கிடுவேன். சாம்பார் பொடி காலி ஆயிடுச்சு. காலையில் தான் திரிச்சேன். இடி சாம்பார் பொடி டெய்லி சாதா சாம்பார் தான் வெடிச்சமாக வைக்கணும். இடி சாம்பார் வச்சாச்சு. ரசம் பாருங்கள், கடலை ரசம், பொல்லங்காய் பொரியல், வெள்ளை சாதம். இடி சாம்பார் அதுக்கப்புறம் தான் வச்சேன். நான் காலைல வரைக்கும் போடும் சாம்பார் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி தான் எங்கள் காலையில் எங்கள் வீட்டில் டிஃபனும் லஞ்சும் ரெடி. தேங்காய் இருக்குது. வீடியோ பாருங்கள். எதுவும் கமெண்ட் தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வாழ்க வளமுடன்.